ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வர் கோயில் பார்த்து தான் கட்டப்பட்டது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த சிவனையும் பெருமாளையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டதுனால இந்த மீஞ்சூர் பகுதியிலேயே வரதராஜ பெருமாள் கோயிலும் ஏகாம்பரேஸ்வர் கோயிலும் கட்டப்பட்டது. இந்த ரெண்டு கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி தான் இருக்கும். ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு கரெக்டாக பேக் சைடில் தான் வரதராஜ பெருமாள் கோயிலும் இருக்கும். நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு கோயிலையும் அழகாக பார்த்துட்டு வரலாம். இந்த கோயில்கள்லாம் காஞ்சிபுரத்தை பார்த்து இங்கே கட்டப்பட்டதுனால மீஞ்சூர் பகுதியை வட காஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர், பக்கத்துலேயே காமாட்சி அம்மன் இருக்காங்க. சிவன் கோயில் பக்கத்துலேயே முருகருக்கு தனி சன்னதியும் இருக்குது. அங்கே முருகரையும் நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வைகாசி விசாகம் அப்போல்லாம் நல்லா விசேஷமாக நடக்கும். நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா பைரவர், சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன், அப்புறம் நர்த்தன விநாயகர், லிங்கோத்பவர் எல்லாருமே இருக்காங்க. கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் மரம் இருந்தது. அதில் பூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பாம்பு படையெடுக்கிற மாதிரி அழகாக இருக்கும். அது சிவனுக்கும் போடுவாங்க. கோயிலுக்கு நான், அம்மா, பொண்ணு தான் வந்திருந்தோம். இந்த மாதிரி பழமையான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.